இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய வருகையில் அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த நாளில் அவர் வருகை அன்று நடக்கக்கூடிய காரியங்கள், அதாவது அவர் வரும்போது அவரோடு யாரெல்லாம் வருவாங்க, அவரோட கூட வருகிற கெஸ்ட்லாம் யார் அப்படிங்கிறத, அவர் எந்த இடத்துல அவருடைய ஸ்டேஜ் எது, அவர் எந்த இடத்துல நிற்பார், அவர் நிற்கும்போது யாரெல்லாம் அவங்கள பார்ப்பாங்க, இந்த காரியத்தை குறித்து நம்ம சிந்திப்போம். முதலாவதாக லூக்கா 2:27 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். லூக்கா 21:27 பார்க்குறோம், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஆண்டவர் வரும்போது எப்படி வர்றாராம்? பரிசுத்த தூதர்களோடு வராரு. 2 தெசலோனிக்கேயர் 1:8 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். பாருங்க, அவர் வரும்போது தூதர்களுடைய சேனைகளோடு வராரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது பார்க்குறோம், தூதர் சேனை தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என பாடியதை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில அந்த மேய்ப்பர்களுக்கு மட்டும்தான் அந்த தூதர்களுடைய காட்சி கிடைத்தது. ஆனால் இப்போதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய தூதர் சேனைகளை நம் எல்லாருடைய கண்களும் காணுமாம். ஆம், அவர் தூதர் சேனையோடும் அக்கினியோடும் இறங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக அவர் யாரோடு வருகிறார் என்றால் பரிசுத்தவான்களோடு வருகிறார். சகரியா 14:5 சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். என் தேவனாகிய கர்த்தரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்களாம். 1000 தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று யூதா 15 நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாம் அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சபையாகிய மணவாட்டியில் அந்த பரிசுத்தவான்கள், மரித்தோரிலிருந்து எழும்பின பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லும்படியாக வர இருக்கிறார். இந்த அந்த கிறிஸ்து காலத்து ஆட்சிக்கு முன்பாக மணவாட்டியாகிய திருச்சபையில் அழைத்து கொள்ளப்பட்டவர்களே அந்த பரிசுத்தவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மகிமையோடு வரும்போது அவரை எதிர்கொண்டு செல்ல, அவரோடு நாம் செல்ல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அடுத்தபடியாக ஆண்டவர் எப்படி வருகிறாராம்? நாம் எல்லாருடைய கண்களும் காணும்படியாக, ஏதோ உலகத்துல ஒரு இடத்துல இல்லை, ஒரு நாட்டுல இல்லை, நாம் எல்லாருடைய கண்களும் காணும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். வெளியே நின்று நம்ம பார்த்தோன்னா வானத்துல மின்னல் தோன்றுவதை எல்லாராலும் பார்க்க முடியும். அதே போல ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிறந்த போது அவரை தேடி சாஸ்திரிகள் சென்றார்கள். ஆனால் அவர் 2ஆம் வருகையின் போது மின்னல் போல எல்லா கண்களுக்கும் அவர் காட்சியளிப்பார். அவருடைய வருகையில அவரை பார்க்க முடியாது என்று யாரும் ஒளிந்து கொள்ள முடியாது, யாரும் அவரை பார்க்க முடியாதவர்கள் இருக்க முடியாது. அப்படியாக அவருடைய வருகை இருக்கும் என்று வேதம் நமக்கு திட்டவும் தெளிவுமாக சொல்லுகிறது. அடுத்தபடியாக அவருடைய ஸ்டேஜ் அவர் எங்க இறங்குவார், அவர் யாரோட வருவார்னு பார்த்தோம், அவர் யாரெல்லாம் கூட்டிட்டு வருவார்னு பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அவரை யாரெல்லாம் பார்க்க முடியும்னு பார்த்தோம். இப்போ அவர் பூமியில எந்த இடத்துல அவர் காலை வைப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அந்நாளிலே அவர் பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். சகரியா 14:4 சொல்லுகிறது, அந்த இயேசு கிறிஸ்து வரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போதே அந்த சீடர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தான். அந்த சீடர்களுக்கு வேதம் சொல்லுது, உங்களிடத்திலிருந்து
வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு, இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடி வருவார் என்று அன்றைய தினமே அவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒலிவ மலையில வந்து இறங்குற அந்த காட்சியை அன்றைக்கு தினமே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலர் 1:11 பார்க்கிறோம், தமது வல்லமையோடும் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் உலகத்திற்கு இறங்கி வருகிற கர்த்தர் ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவாராம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவருடைய வருகையின் அடையாளங்களை பாருங்க. அவருடைய வருகை நாளிலே நடக்கக்கூடிய காரியங்களை தெள்ள தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அவர் எழுந்தருளி சென்ற சம்பவத்தை சீஷர்கள் மாத்திரம்தான் பார்த்தாங்க. ஆனா அவர் திரும்ப பூமிக்கு வருகிற சம்பவத்தை உலகம் முழுவதும் பார்க்கும்படியாக ஆண்டவர் செய்வார். இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரும் கர்த்தரை கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:30 பார்க்கிறோம், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆம், ஏன் புலம்பணும்? இங்க அவர் வரும்போது பாருங்க, கண்கள் யாவும் அவரை காணும், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஏன் புலம்பணும்? அவங்களிடத்துல ஆயத்தம் இல்லை. அந்த கிறிஸ்து ஆட்சியில அவங்க நிலைச்சு நிக்க அவங்களால முடியல. அவங்க துணிகரமா செயல்படுறாங்க, புத்தியீனமா இருக்காங்க, புத்தி இல்லாத கனிகளை போல அசால்ட்டா இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் வருகை பார்த்து அவங்க இப்போ கிருபையின் காலத்தை நினைச்சு பார்க்குறாங்க. ஆனா கிருபையின் காலம் கடந்து போய் விட்டது. ஒரு பெரிய பணக்காரர் ஒரு பெரிய வீடு கட்டினாராம். இந்த வீடு மிகவும் நேர்த்தியாக கட்டினார். அதனால அவருக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங் என்று தன்னுடைய மனதில் நினச்சிக்கிட்டாரு. ஒரு நாள் அந்த வழியாக வந்த அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்து ஒருவர் சொன்னாராம், இந்த வீட்டுக்கு நீங்கள் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மனிதர் பெருமையாக சொன்னாராம், இந்த வீட்டுக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை, அவ்வளவு பாதுகாப்போடும் மிகுந்த பலத்தோடும் நான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் ஒரு நாள் அந்த வீடு தீ பற்றி எரியும் போது அந்த மனிதர் புலம்பிக் கொண்டே அந்த தெருவழியாக இன்சூரன்ஸ் கம்பெனியை நோக்கி ஓடினாராம். ஐயா, எனக்கு இந்த வீட்டுக்கு இன்சூரன்ஸ் கொடுங்க. காலம் கடந்து விட்டது ஐயா, வீடு தீ பிடிக்கும் போது இன்சூரன்ஸ் எங்களால் கொடுக்க முடியாதாம். நம் காலம் கடந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடாது. கிருபையின் காலம் கொஞ்ச நாள் தான். நான் ஒரு நாள் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது அடிக்கடி நான் ஆண்டவரிடத்துல சகையை போல நான் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே என்று கேட்பேன். அப்படி கேட்கும்போது ஒரு முறை ஆண்டவர் எனக்கு அவருடைய தரிசனத்தை கொடுத்தார். இரவிலே தூங்கும்போது அது நான் சொப்பனம்னு நினச்சேன். வானத்துல இருந்து அப்படியே சிலுவையில் ஆண்டவர் இறங்கி வர்றதை பார்த்தேன். அந்த நாளில் நான், ஆண்டவரே நீங்கள் ராஜாவெல்லாம் வருவீங்க, ஏன் சிலுவையில் அப்படி மேகத்துல இருந்து அப்படி சிலுவையோடையே அந்த இரத்தத்தோட காயங்களோட அப்படியே இறங்கி வரீங்களே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை பார்த்து கேட்குறேன். ஆனால் அந்த ஆண்டுடைய சிலுவை காட்சியை பார்த்தோன்னா அப்படியே கண்ணீர் கொட்டுகிறது. என்னுடைய படுக்கையெல்லாம் நனைந்து விட்டது. 2018 ஆண்டவர் கொடுத்த தரிசனம். அந்த சுச்சுவேஷனில் எழும்பி பார்க்குறேன், பெட்டெல்லாம் நனைஞ்சு கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு என் கண்ணத்துலலாம். ஆண்டவரே, இது சொப்பனம் இல்லையா, தரிசனம் இல்லை, இது எதை குறிக்கிறது ஆண்டவரேன்னு சொல்லும்போது, ஆண்டவர் இது கிருபையின் காலம், இன்னும் உங்களுக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டவனாக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறேன், நான் ராஜாவாக கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன், ஆனால் இது உங்களுக்கு கிருபையின் காலம். ஆமா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபையாக இன்னைக்கும் நம்ம அவரை காயப்படுத்திட்டு இருக்கிறோம், முள்முடியால் அவரை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையான காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம அவருடைய சமூகத்துல நம்ம விலகி ஓடுகிறவர்களாக காணப்படாமல், புலம்புகிறவர்களாக காணப்படாமல், நாம் அவரை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறோமா? இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். ஜெபம். அன்பின் பரலோக தந்தையே, எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய ஜீவனையே கொடுத்து ஆண்டவர் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்காக ஆண்டவரை ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி எவ்வளவாய் அப்பா எங்கள் மீது அன்பு வைத்திருக்கீங்கப்பா. உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் உம்முடைய 2ஆம் வருகையில் ஆண்டவர் உம்மை சந்தோஷத்தோடு எதிர்கொண்டு வர ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. அன்றைய தினத்தில் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் ஓடி ஒளிகிறவர்களாக இல்லாமல்
புலம்பி தவிக்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் பயத்தோடும் அழுகையோடும் வேதனையோடும் காணப்படுகிறவர்களாக இல்லாமல் ஆண்டவரே, தைரியத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி வருவதற்கு ஆண்டவரே, உம்முடைய 2ஆம் வருகையில் ஆண்டவரே, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் ஆண்டவரை தப்பினவர்களாக நாங்கள் காணப்படாமல் அதற்கு முன்னதாகவே ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை